இன்றைக்கு சயன ஏகாதசி, விஷ்ணு சயன ஏகாதசி. ஏகாதசி வந்து ஒரு மாதத்தில் 2 முறை வருகிறது. ஒரு ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 24 ஏகாதசிகள் வரும். ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விதமான சிறப்பு வாய்ந்தது, ஒவ்வொன்றும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் ஒவ்வொரு விதமான விசேஷ பலன்களை நமக்கு தரவல்லதாக இருக்கின்றது. மிக விசேஷமாக முக்கோடி ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசின்றது நம்ம எல்லோருக்கும் பிரபல்யமானது, பிரசித்தியானது. பெரும்பாலானவர்கள் வந்து உறங்காமல் கண் விழிக்கிறது, உண்ணாமல் உபவாசம் இருக்கிறது, விரதம் இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடிப்போம். ராப்பத்து பகல் 10 உற்சவம் சொல்லிட்டு அந்த மாதமே, அந்த மார்கழி மாதமே வந்து மிக விசேஷமான விழா திருவிழா மாதமாக இருக்கும். அதுபோல் ஒரு ஏகாதசி பீம ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இருக்கிறது. உத்தான ஏகாதசி, கைசிக ஏகாதசி இப்படின்னு சொல்லி ஏகாதசிகள் வந்து ஒவ்வொரு மாதத்தில் வரும்போது குறிப்பிட்ட ஒரு சிறப்பை பெறுகிறது. அதுபோல் இப்போ ஆனி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சாந்திரமான அடிப்படையில் ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி சயன ஏகாதசி. சயனம்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் இடத்தை அயன சயனஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சயனம்னா சயனம் கொள்வது, உறங்குவது அப்படின்றது அர்த்தம். பெருமாள் வந்து பள்ளி கொண்ட பெருமாள் ரங்கநாதர் சயன கோலத்தில் இருக்கார் இல்லையா, அப்படி அவர் வந்து சயனத்திற்கு, அதாவது நித்திரைக்கு போகக்கூடிய ஏகாதசி அப்படின்றது அர்த்தம். அதாவது நம்முடைய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவர்களுடைய ஒரு நாளாக இருக்கும். உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லிட்டு பகல் பொழுது இரவு பொழுதுன்னு அதை பிரித்திருக்காங்க. இதில் இந்த ஆனி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து உத்தராயணத்தினுடைய பூர்த்தி நிறைவு மாதமாக இருக்கிறது. ஆடி மாதம் வந்து தட்சிணாயணத்தினுடைய தொடக்கமாக இருக்கும். அப்போ மாலை பொழுது தொடங்குகின்றது, இரவு பொழுது தொடங்குகின்றது. பெருமாள் வந்து சயனம் கொள்ள போகிறார். அப்போ பெருமாளே போய் தூங்கி விடுவாரா அப்படின்னு கேட்டால், அவர் வந்துட்டு அவதாரங்கள்லாம் எடுத்து ராமனாக இருந்து கிருஷ்ணராக இருந்து இப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு நமக்கு எப்படி அறிவுறுத்தினாரோ அதுபோல் இன்னென்ன காலத்தில் இதை எதை செய்யணும்னு சொல்லி நமக்கு செய்து காட்டார். அப்போ மாலை பொழுது இரவு பொழுது வந்து விட்டது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உறங்க போக வேண்டும் அப்படின்றது அர்த்தம். அப்போ தான் மறுநாளைக்கான சக்தியானது நம்முடைய உடலுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அப்போது அந்த மாலை நேரம் இரவு நேரத்தில் பெரும்பாலும் தாமதமாக உறங்குவது, அதனால தான் நமக்கு வந்து நோய் நொடிகளுடைய தாக்கம் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறது. அதனால் சரியான நேரத்தில் உறங்குவது அதுதான் உடலுக்கு சக்தி தரக்கூடியது, உடல் தன்னை பலப்படுத்தி கொள்ளக்கூடியது, சீரமைத்து கொள்ளக்கூடியது, நோய்களை எல்லாம் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை பெறக்கூடியதுன்னு பலவிதமான சக்தி இருக்கிறது. இதுவும் ரொம்ப முக்கியம் சொல்லி அந்த உறக்கத்திற்கு ஒரு ஸ்தானத்தையே ஜோதிட சாஸ்திரத்தில் வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதை செய்ய வேண்டும் என்று பெருமாள் நமக்கு செய்து காட்டுகிறார். அப்போது அவர் உறங்கி விடுவாரா அப்படின்னு கேட்டால் சயனத்தில் இருப்பார். அவர் வந்து யோகத்தில் இருப்பார், யோக நித்திரையில் இருப்பார். அது எப்படின்னு கேட்கும்போது, ஒரு குழந்தையே பிரசவித்த தாய் அந்த பெருமாளுக்கு, அந்த இறைவனுக்கு சமமானவள். நமக்கு இறைவன் தான் தாய். அப்படிப்பட்ட தாய் தன்னுடைய அருகாமையில் பிறந்த குழந்தை படுத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி விட்டு குழந்தைய பக்கத்தில் போட்டுட்ருப்பாள். அப்போ அந்த தாய் வந்து உறங்க செய்வா. ஆனால் அந்த உறக்கத்திலையும் கூட ஒரு விழிப்புணர்வு இருக்கும், ஒரு கான்சியஸ் இருக்கும். அந்த குழந்தைக்கு சிறியதாக ஒரு அசைவு ஏற்பட்டாலும் உடனே தாயார் வந்து அந்த குழந்தையை வந்து பார்ப்பதற்கு தயாராக இருப்பாள். குழந்தை அழுதாலோ பசி எடுத்தாலோ இயற்கை உபாதைகள் சிறுநீர் கழித்தாலோ உடனே தாய்க்கு தெரிந்து விடும். ஆனால் உறங்கி கொண்டு தான் இருப்பாள். அப்படி நமக்கு வந்து தாய் இறைவனை போல இருக்கிறா, அந்த தாயை போல இறைவன் இருப்பார். அவர் யோகத்தில் இருந்தாலும் கூட சயனத்தில் இருந்தாலும் கூட நம்மை காக்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய காக்கும் கடவுளாக இருக்கின்றார். அவர் நம்மை கவனித்து கொண்டு தான் இருப்பார், நம்மை பார்த்து கொண்டு தான் இருப்பார், நமக்கு அபயத்தை தந்து கொண்டு தான் இருப்பார். அப்படிப்பட்ட இந்த சயன ஏகாதசி இந்த நாளில் வந்து விரதம் இருந்து மகாவிஷ்ணு வழிபடணும். ஏகாதசி விரத பலன் நமக்கு கிடைக்கும். இதில் ஜோதிட ரீதியாக சொல்லணும்னு சொன்னால், யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் 12ஆம் இடம் அதிகமான தோஷத்திற்கு உட்பட்டு இருக்கிறதோ, சுக்கிரன் பலமிழந்து காணப்படுகிறாரோ, அவர்களுக்கு இந்த உறக்கத்தில் பிரச்சனை இருக்கும். நிம்மதியாக நல்ல உறக்கம் அவர்களுக்கு வராது. அப்படிப்பட்டவர்கள் இந்த நாளில் பெருமாளை வேண்டிக் கொள்ளலாம். நல்ல எனக்கு நிம்மதியான தூக்கம் உறக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளலாம். பொதுவாக நோயெல்லாம் தீரணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் ஏகாதசி விரதம் இருந்து இறைவனுடைய மகாவிஷ்ணுவுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவோம்.